பிரியங்கா தேஷ்பாண்டே வடக்கத்தியவர். பிரியங்காவுக்கு போட்டியாக வர்றாங்க, இல்லை அவரை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே அவர் கழட்டி விட்டாங்க. 2016 கல்யாணம் ஆச்சு, 2022 டைவர்ஸ் ஆயிடுச்சு. விஜய் டிவி பிரியங்கா காலத்தில் ஒருத்தர் தாலி கட்டுறாரு, அவர் அஜித் மாதிரியே இருக்குது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, பிரியங்கா ரகசிய அவசர திருமணம் ஏன்? விஜய் பிரியங்கா பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து தமிழ் புலவர் ஆனாலும் அவங்களால தமிழ் சுத்தமாக பேச வராது. ஏன்னா சிறப்பு லகரங்கிறது யாருக்குமே வராது. ல ல ழ அந்த நாக்கு உள்ளே போகும். இது எதுக்கு இந்த பில்டப்னு சொன்னால், இதுக்கு வித்தியாசமானவர் டிஎம் சௌந்தரராஜன். அவர் சௌராஷ்டிர வகுப்பை சேர்ந்தவர், சௌராஷ்டிர மொழி பேசுபவர். அவர் தமிழ்நாட்டில் பிறந்து மதுரையில் வளர்ந்து இன்றைக்கு அதிகமான கான குரலோன்னு சொன்னால் டிஎம்எஸ் தான். டிஎம்எஸ் பி சுசீலா, டிஎம்எஸ் பி சுசீலா, டிஎம்எஸ் பி சுசீலான்னு வானொலி அறிவிப்பாளர்களுக்கு பேசி பேசி பழகிடும். அந்த மாதிரி, அதாவது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே வடக்கத்தியவர். பாண்டேன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ யூடியூப்பில் பிஜேபியுடைய பிரச்சாரகராக இருக்கிறார். ஆரம்பத்தில் தந்தி டிவியில் இருந்தார். அவரும் அப்படி தான் மிகச்சிறப்பாக தமிழில் பேசுவார். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஸ்பீக்கர் யாருன்னா தேஷ்பாண்டே, பிரியங்கா தேஷ்பாண்டே. எத்தனையோ தொகுப்பாளினிகள் காம்பேரர்ஸ் வந்தாங்க, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி. இன்றைக்கு வரைக்கும் விஜய் டிவி பிரியங்கா அப்படின்னு தான் அவருக்கு பேர். யாரை இழந்தாலும் இழக்க தயாராக இருக்கும் விஜய் டிவி நிர்வாகம். யாராவது பிரியங்காவுக்கு போட்டியாக வர்றாங்க, இல்லை அவரை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே அவர் கழட்டி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு விஜய் டிவியில் ப்ராமினன்ஸ் காம்பேரர் பிரியங்கா. எனக்கு எப்படி அனுபவம்னா, நான் விஜய் டிவி நடத்திய 3 நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். 3 நிகழ்ச்சிகளுக்கும் அந்த நடுவர் யாருன்னா மாக்காப்பா ஆனந்தும் பிரியங்காவும் தான். எல்லாரும் என்னை பார்த்த உடனே அப்படி முகம் சொல்லிப்பாங்க, அப்படி இரிட்டேட் ஆவாங்க. ஆனால் வாங்க சார், வாங்க யூடியூப் கிங்கே வாங்க அப்படின்ட்டார். என்னது யூடியூப் கிங்கா? நான் அந்த கேட்டேன், ஆமாம் என்னை பற்றியே நீங்கள் எத்தனை பேசியிருக்கீங்க, நானே அதை ரசிப்பேன். எங்கள் அம்மா தான் என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்று சொன்னவர் பிரியங்கா. அது மாதிரி நிகழ்ச்சி நடுவில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யூடியூபரு, எனக்கு தெரியும், என்னை பற்றி எத்தனையோ கிசுகிசுகளை பேசியிருக்கிறீர்கள். ஆமாம், நான் டைவர்ஸ் ஆனவ தான், இப்போ இந்த இடத்துல ஒத்துக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்னை பற்றி ஒரு கிசுகிசு சொல்லுங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிச்சு. நான் சொன்னேன், விரைவில் விஜய் டிவி பெண் தொகுப்பாளினிக்கு டும் 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 மாப்பிள்ளை யார் தெரியுமான்னு. கொக்க பக்கான்னு ஒரே சிரிச்சிட்டாங்க. அந்த சிரிப்பு நிறுத்துவதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த மாதிரி வெள்ளந்தியாக பழகக்கூடியவர். யாரையும் ஒரு ஹக் பண்ணுறதுனா யாரையும் ஹக் பண்ணுவார். நான் கூட பேசணுன்னு எனக்கு கொஞ்சம் கூச்சம் வாங்கிட்டு ஹக் பண்ணோன்னே நான் அவங்க மகா மாதிரின்ட்டேன். யாரே பிரியங்கா அந்த அளவுக்கு ஒரு செல்ல பெண். அந்த அம்மா பற்றி பேசுகிறது எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஆனால் அவங்க ஏற்கனவே விஜய் டிவிக்கு வரும் முன்னாலேயே திருமணமாகி விவாகரத்தானவர். அதுக்கப்புறம் திருமணமான விவாகரத்தான பிறகு விஜய் டிவியில் சேரும்போது விஜய் டிவியில் இவரை அறிமுகப்படுத்தியவர் பிரதீப் என்பவரே திருமணம் செய்து கொண்டார். அவர் இங்கே நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இவங்க நிகழ்ச்சி காம்பேரர். 2016 கல்யாணம் ஆச்சு, 2022 டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதற்கு காரணம் வெளியே என்ன சொல்லிக் கூறுவார்கள் என்று சொன்னால், இருவருக்கும் குழந்தை பிறக்கவில்லை. அதன் காரணமாக 2 பேரும் பேசி அதை டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஒரு கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொன்னால், பிரதீப்பும் பிரியங்காவை பற்றி தப்பாக பேசலை, பிரியங்காவும் பிரதீப் பற்றி தப்பாக பேசலை. அதுக்கப்புறம் இப்போ நேற்று திடீர்னு பார்த்தாச்சுன்னா
விஜய் டிவி பிரியங்கா காலத்தில் ஒருத்தர் தாலி கட்டுறாரு. அவர் அஜித் மாதிரியே இருக்கார், 60 வயசுக்காரர். என்னடான்னா, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது பிரியங்கா. அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு வீடியோ, அதில் மணப்பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. மாக்காப்பா ஆனந்த், பாவனா, அமீர் எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வராங்க. இதில் என்னென்னா, பாவனா என்ற கிறிஸ்தவ பெண்ணும் அமீர் என்ற இஸ்லாமிய நடிகரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்கள பற்றி 2 தகவல் நம்ம சொல்லிடுவோம். பேசுகிறேன்னு வந்தாச்சு, அப்புறம் என்ன. பாவனி கிறிஸ்தவர், அமீர் இஸ்லாமியர். இவங்க 2 பேருக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோன்னா 2 பேர் வீட்லேயும் எப்படிம்மா அது, நீ கிறிஸ்டின்னு அவர் முஸ்லீம்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தா அந்த அம்மா அவள் கிறிஸ்தவ பெண்மா எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மனிதம் என்பது 2வது, மதம் என்பது முதல். இதில் ஒரே வரி, நாமெல்லாம் இந்துவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் நம்ம சாமியை வையலாம், திட்டலாம், கேட்கலாம், கோவப்படலாம், இதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. ஏன்னா இந்துவில் நம்முடைய சாமிகள் எல்லோருமே நம்முடைய உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிச்சே ஆகணும். கிறிஸ்தவருக்கு, இஸ்லாமியருக்கு 6 வேளை தொழுவது கட்டாயம். இறைவன் சொல்லியிருக்காரு, எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் இந்த மாதிரி 6 வேளை தொழணும்னு சொல்கிறாரு. அதனால் 6 வேளை தொழுவாங்க இஸ்லாமியர்கள், அதாவது உண்மையான இஸ்லாமியர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க. நீ இஸ்லாமிய மாற போறியா என்று பாவனி வீட்டில் கேட்டிருக்காங்க. அங்கே அமீர் வீட்டில் நீ கிறிஸ்தவனாக போறியான்னு கேட்டிருக்காங்க. ஒரே சண்டை. அதுக்கப்புறம் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இது தற்காலிக முடிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நான் கிறிஸ்தவ பெண்மணியாகவே இருக்கிறேன் பாவனி, அங்கே அமீர் நான் இஸ்லாமியனாகவே இருக்கிறேன். ஆனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், அவங்கவுங்க மதப்படி அவங்க வாழ்வோம்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் எப்படிப்பா செல்லுபடி ஆகும்? சட்டப்படி செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோடனே ரிஜெக்டட்னு சொல்லிடுவான். ஏதாவது ஒரு மதத்துலேருந்து வாங்கம்மா. அதேமாதிரி கிறிஸ்தவத்தில் சர்ச்சில் போனால், நீ சர்ச்சில் படி நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தவ பெண்மணியா, 2 பேரும் கேட்டு தான் அவங்க கல்யாணத்தை ஒத்துப்பாங்க. மாஸ்க்லையும் அப்படி தான். நீ இஸ்லாமியராக 2 பேர் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது அப்புறம் இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறாங்க. நம்முடைய சக்தி சினி நியூஸ் சேனலில் அமீரும் பாவனியும் நீண்ட நாள் வாழ வேண்டும். ஏன்னா பாவனி ஏற்கனவே பாவம் விவாகரத்து பெற்ற பெண் அல்ல, கணவனை இழந்த பெண். அது ஒரு ட்ராக். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கள் திருமணம் இன்னும் 4 நாளில் இருக்கும் பொழுது மனமும் 2 பேரும் பிரியங்கா வசி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் மாப்பிள்ளை தோழனாக அமீரும் பெண் தோழியாக பாவனியும் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னென்னா, அதில் குத்துப்பாட்டு, மணமகளை அழைத்து வரும்போது பாடிய செம்மதுரை அப்படிங்கிற ஒரு பாட்டு போடுறாங்க. அதை பாட்டுக்கு ஏற்றபடி ஆடிக்கொண்டே திருமணம் செய்ய வருகிறார்கள். அதுக்கப்புறம் மெஹந்தி விழா நடக்கிறது. அதுக்கப்புறம் மோதிரத்தை போட்டுட்டு தேடுறாங்க மனைவியும், அதை புது பெண்ணும் புது மாப்பிள்ளையும். அதேமாதிரி போய் அருந்ததி பார்க்குறாங்க, அம்மி மிதிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிராமண முறைப்படி, வைதிக முறைப்படி திருமணம் நடந்தது. ஏன்னா செல்லும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா பிரியங்காவும் இந்து தான், அதனால் பிரச்சனையே இல்லை. இந்த திருமணம் ஏன் ரகசியமாக நடந்தது, அதுவும் அவசரமாக நடந்தது. ஏன் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடல? சரி, பத்திரிகைக்காரங்களே வேண்டாம், அது வேண்டாம், விட்டுருங்க. ஆனால் பிரியங்காவுக்கு சினிமாவில் நிறைய தோழிகள், நடிகை தோழிகள் இருக்கிறார்கள். அவங்கள கூப்பிட்டுக்கலாம்ல, கூப்பிட்டா நிரம்பி விளைஞ்சிடும். ஆனால் அதை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், இது பிட்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு வர்ற மாதிரி தான் இப்போது வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஃபுல்லாக இந்த கல்யாண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கும். இதை அப்படியே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதை அந்தரங்கமாக நடத்தி விட்டார்களோ, அவசரமாக நடத்தி விட்டார்களோ என்ற சந்தேகமும் இருக்கிறது. அது உண்மைதான். ஏன்னா கண்டிப்பாக பிரியங்காவுடைய
திருமண நிகழ்ச்சியை போட்ட 2 மணி நேரம் உட்காந்து பார்ப்பான். அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம். இது என்னென்னா, இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே விஜய் டிவி தான். விஜய் டிவி ஷூட்டிங் பங்களாவில் தான் ரிசப்ஷன், விஜய் டிவி ஃப்ளோரில் தான் கல்யாணம், இப்படி எடுத்திருக்கிறார்கள். இது வெளியே போக வேண்டாம்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் எப்படியும் வெளியே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு நிர்மலா பிரியங்கா தேஷ்பாண்டே அதையெல்லாம் வெளியே விட்டுட்டாங்க. இதில் நம்முடைய நேயர்களுக்கு நாம் சொல்கிறது என்னென்னா, சென்டிமெண்ட்டான விஷயம். விஜய் டிவியுடைய முதல் தர தொகுப்பாளினிகள் டிடி, ரம்யா, இப்போ தேவதர்ஷினி எல்லோருமே நல்லா வாழணும். இதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு பிரியங்கா, கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ தேவதர்ஷினியும் சரி, பிரியாவும் சரி, ரம்யாவும் சரி, இவங்க நிச்சயமாக கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு இறைவனை நாங்கள் சக்தி சினி நியூஸ் சார்பில் வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.